ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு USA MTech அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இனிமேல் வந்து ஒவ்வொரு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் வந்து புது புது ஜாப் சைட்டு, புது ஃப்ரீலான்சிங் சைட்டு, ஜாப் சம்மந்தமான நிறையா வீடியோஸ் வந்து வரப்போகுது. இது வரைக்கும் டல்லாக தான் போயிட்டுருந்துச்சு. இனிமேல் சூப்பராக போக போகுது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்ல மாட்டேன். ப்ராக்ஸி வேணுனாலும் ப்ராக்ஸி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. RDPனாலும் RDP அவைலபிள் இருக்குது. ப்ராக்ஸியோட ரேட்டு 300 rupees வரும், 300 ரூபா. RDP ரேட்டு வந்து 300 ரூபா, அதுவும் 300 ரூபா தான். ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணிவிட்டு இங்கே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது சர்வே சைட் தான். அந்த சர்வே சைட் வந்து நம்ம மொபைல் ஆப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். என்ன சைட்டு, எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சைன்அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஒரு யூரோப்பியன் கம்பெனி. ஸோ இந்த யூரோப்பியன் கம்பெனி வந்து நல்ல ஒரு பேமெண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஹே பிக்கி அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு சர்வே ஆப்பு. அந்த ஆப் வந்து மொபைலில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், நம்ம சேனலவே பாருங்கள். அடுத்தது அதே மாதிரி இந்த சர்வே ஆப் வந்து மொபைல் பண்ணுற மாதிரி இருக்கும், வெப்சைட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இதை வீடியோவாக பப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க அது என்ன ஆப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பு தான் அது. இது மொபைல் ஆப்பாகவும் வரும், ப்ளஸ் வந்து வெப்சைட்டாகவும் நம்ம வந்து லாகின் பண்ணி ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம். வளன்னு பேச விரும்பல, ஏன்னா நீங்களும் வந்து கேட்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து நான் உள்ளே போயிடுறேன். இப்போ சர்வேக்குள்ளே போயாச்சு. ஸோ இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். ப்ளே கேம்ஸு, டெக் சர்வீஸ் அண்ட் ஏர்ன் மணி. ஸோ கேம் விளாட்றதும், ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து ரன் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து பேமெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா FAQன்னு இருக்குங்களா, இப்போ எல்லா வெப்சைட்லேயுமே FAQங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக கேட்குற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹவு டு கெட் ஐ ஸ்டார்ட் ஹே கேஷ், சிம்பிளி சைன் அப் அண்ட் கெட் பெய்ட் டு டேக் பெய்டு சர்வீஸ். ஓகே, இந்த ஆஃபர்ஸு, கேம்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அதாவது சர்வே வந்து பண்ணும்போதும் இல்லை வந்து கேம் விளாடும் போதும் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஆட் ஆகும். அது எப்படி ஆட் ஆகுங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹவு மச் கேன் ஐ ஏர்ன் ஹே கேஷ், தேர் நோ லிமிட்ஸே கிடையாது. பெஸ்ட் மெம்பர்ஸ் வந்து ஆஃபர்ஸ் வந்து கேம்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஏன்னா $2,200 per month, ஒரு மாதத்துக்கு வந்து $1,200 வந்து ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இவங்க போட்டிருக்காங்க, நான் சொல்லலை. இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நானுமே வந்து 1 month போய் பார்த்தா தான் என்னன்னு தெரியும். ஸோ ஓகே, இப்போ வந்து ஹவு கேன் கேஷ் அவுட் யுவர் பேலன்ஸ் எனி டைம் வியா பேபால், எப்படி வந்து பேமெண்ட் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா பேபால், பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு, அப்புறம் வந்து வேறு கிஃப்ட் கார்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அந்த கிஃப்ட் கார்ட்ஸ் மூலிமா நம்ம வந்து பேமெண்ட் எடுத்துக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஆர் தேர் எனி ஃபீஸ் எதாவது இருக்கா ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இதுக்கு வந்து எந்த காசும் கட்ட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சைன்அப் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆப் அப்படின்றது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து டேரெக்டாக நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட்டு இருக்கிறனால டேரெக்டாக வந்து சைன்அப் லாகின் ஆகி உள்ளே போயிடும், டேஷ்போர்டுக்கே போயிடும்.
ஸோ இதுதான் என்னோடய டேஷ்போர்டு. என்னோடய பேலன்ஸ் பாருங்கள். நான் வந்து ஆல்ரெடி சர்வே வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 122 ரூபாய்க்கு வந்து இப்போது இருக்குது, அமௌண்ட் இருக்குது. 122 வரைக்கும் பண்ணியிருக்கேன். கீழேயும் பார்த்தீங்கன்னா சர்வே வந்து இருக்குது பார்த்தீங்களா. இது 1332. இப்போ 1400க்கு 122 ரூபானா 132க்கு பார்த்தீங்கன்னா 115 ரூபா சம்திங் கிடைக்கும். இப்போ ஒரு சர்வேக்கு 115 ரூபா. இப்போ 3600ங்கிறது பார்த்தீங்கன்னா 125 பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். 250 சர்வே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ்னு வரும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி நமக்கு ருப்பீஸாக வந்து கொடுப்பாங்க. பேபால் மூலிமா தான் நமக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேபால் இன்டர்நேஷ்னல்ங்கிறத கிளிக் பண்ணும்போது 5000 பாயிண்ட்டுக்கு $5. ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா கிஃப்ட் கார்ட்ஸ் மூலிமா நம்ம வந்து பேமெண்ட் எடுத்துக்க முடியும். வியூ 81 மோர் கிஃப்ட் கார்ட்ஸ்ன்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய கிஃப்ட் கார்ட்ஸ் இருக்குது. என்ன கிஃப்ட் கார்டு வேணும்னா சரி நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அமேசான் பே இந்தியான்றது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எதுலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 5743 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா 500 ரூபா நமக்கு வந்து கிடைக்கும். இது என்னடா இவ்வளோ அதிகமாக இருக்கே, பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து ரொம்ப ஈஸி தான். பாருங்க 3600 பாயிண்ட்ஸ் இதிலே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சர்வே பண்ணுறதுனால ஈஸியாக வந்து நம்ம பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே வரும். நமக்கு ஈஸியாக வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். இது வந்து 100% லீகல். இல்லீகல் அதாவது இல்லீகல்ன்ற ஃப்ராடுங்கிறது கிடையாது. நல்ல ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியோடைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். நான் வந்து 122 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பேசிக்கான கொஸ்டின் மட்டும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நம்ம சர்வேக்குள்ளாரே போக முடியும். இது வந்து குவாலிஃபிகேஷன் கொஸ்டின். இந்த குவாலிஃபிகேஷன் கொஸ்டினை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் சர்வேக்குள்ளாரே போகும். இல்லை அப்படின்னா யூ டிட் நாட் குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் வந்து சந்திக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக சில வடநாட்டு சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து சர்வே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நானுமே அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சில சர்வேலாம் பண்ணேன். ஒர்க் அவுட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சும்மாவே வந்து நம்ம இப்போ எப்படி வந்து சர்வே பண்ணுறது, ஹவு டு டூ சர்வே இன் ரைட் வே, இல்லை ஹவு டு பாஸ் தி குவாலிஃபிகேஷன் கொஸ்டின் சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டாலும் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணும். இது இல்லை ChatGPT நீங்கள் யூஸ் பண்ணி ஹெல்ப் கேட்டாலும் அதுவும் ஹெல்ப் பண்ணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கண்டிப்பாக சொல்லும். இந்த கொஸ்டின் கூட இந்த ஆன்சர் கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க, அப்புறம் சர்வேக்குள்ளே போயிடும்னு சொல்லிட்டு அதுவே சொல்லும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இருக்குது. பெஸ்ட்டு கேம்ஸ்னு சொல்லிட்டு இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கேம்ஸ் விளாட்றதுனால நமக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும், பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த ஆப்பில் இந்த வெப்சைட்டில் இருக்குது. இந்த வெப்சைட் பேர் வந்து ஹே கேஷ். ஓகேங்களா. ஸோ இது வேணுங்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கு தரேன். அந்த லிங்க்கு போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கும் ஷோ ஆகும். இதில் வந்து சர்வேஸ் அப்படிங்கிறது தனியாக போயிட்டீங்க அப்படின்னா சர்வே மட்டும் காமிக்கும். இந்த ஷார்ட் சர்வே, மோஸ்ட் பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எம்டர்க்கில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் போக தேவையில்லை, இதிலே தெரியும். 3600 பாயிண்ட்ஸ் உள்ள சர்வே வந்து இது, 612 பாயிண்ட்ஸ் உள்ளது இது வந்து ரெகுலராக வந்துகிட்டே தான் இருக்குது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் வராமலாம் கிடையாது. ரெகுலராக வந்து சர்வே வந்துகிட்டே தான் இருக்குது. ஒரே விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, எந்த வெப்சைட்டையும் நான் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது கிடையாது. எல்லாமே வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து அவங்க சொல்லிக்கிறதா மட்டும்தான் நான் சொல்கிறேனே தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து தமிழ் பார்த்து வந்திருப்பீங்க, என்னடா இவ்வளோ சொல்கிறானே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கூட சில பேர் வந்து பார்க்க வந்திருப்பீங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னென்னா எம்டர்க்கில் சொல்கிறேன், எம்டர்க்கில் வந்து ஒரு சென்ட் சர்வே வந்து ஒரு சென்ட் ஒர்க்கை வந்து நீ எப்படி வந்து இவ்வளோ ஹிட்ஸை வந்து அடிக்க முடியும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு நான் என்ன ஆன்சர் ஷார்ட்டாக சொல்லுவேன் அப்படின்னா, எதுவும் நம்ம கையில் கிடையாது. வந்தால் செய்வோம், வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் எல்லா வெப்சைட்டுமே எல்லா கம்பெனிஸுமே இப்படி தான் இருக்குது.
ஸோ நம்மளால் வந்து கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ண முடியும், இவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. அந்த ஒரு குறிப்பிட்ட சகோதரன் வந்து நம்மளை வந்து ஒரு ப்ளேம் பண்ணுற மாதிரி சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு ஒர்க்கை பற்றி எம்டெக் சொல்கிறேன்னே, இப்போ எம்டெக்கில் ஒரு ஹிட்டு வந்து ஷோ ஆகுது, அந்த ஹிட்டு வந்து 1 சென்ட் இல்லை 2 சென்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பெருசாக நீ பேச வேண்டியடா, நீ என்னத்தான் நீ வந்து சம்பாதிச்ச, நீ என்னத்தான் வந்து நீ வந்து செய்ய வந்துட்ட, பெருசாக விளம்பரம் காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் வந்து கேட்டார். அதுக்கு நான் என்ன ஆன்சர் சொல்கிறேன்னா, அதான் முன்னாடி சொன்னது தான், எந்த ஒர்க்கும் வந்து எவ்வளோ வரும், எப்போ வரும், எப்படி நம்ம செய்ய முடியும், எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 சென்ட் ஒர்க்கு 1000 ஹிட்டு 10,000 ஹிட்டு கூட வந்திருக்கு, நானே பார்த்துருக்கேன். நீங்களும் ஒரு வேளை பார்த்துருந்தீங்க, செஞ்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அந்த சகோதரன் பார்க்கட்டும், பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? நான் எதையுமே வந்து மிகைப்படுத்தி சொல்லலை, எல்லாத்தையுமே வந்து கேஷுவலாக தான் பேசுகிறேன். மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், என்னை பற்றி நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லோரும் இப்போ சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து அவங்களே வந்து நமக்கு நல்லா தெரியும், அவங்களையும் எனக்கு தெரியும், என்னையும் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா வந்து நான் என்னென்னலாம் வீடியோ போடுவேன், எப்படி பேசுவேன் அப்படிங்கிறத தனியாக கூட என்கிட்ட பேசியிருக்காங்க. நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்கிறாங்களே தவிர யாரும் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை. சொன்னாலும் தப்பு கிடையாது, ஏன்னா வந்து அந்த குறையை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கும். அதனால் குறை இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அதுதான் வந்து எனக்கு தெரிய வரும். ஓகேங்களா? யூடியூப்பில் வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறது நீங்கள் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணாலும் சரி, நெகட்டிவாக பண்ணாலும் சரி, பாசிட்டிவான விஷயத்த நீங்கள் வந்து பப்ளிக்கில் சொல்லலாம், நெகட்டிவான விஷயத்த நீங்கள் வந்து எனக்கு வந்து பர்சனலாக சொல்லுங்கள், நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு வேளை வந்து பொய்யான விஷயத்த நான் வந்து பரப்பணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ வீடியோஸும் நான் போட்டிருக்கலாம். ஏன் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரே நாளில் $2,000 $3,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வீடியோ நிறைய பேர் போஸ்ட் பண்ணுறாங்க, தம்ப்நெயில் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து அப்படிலாம் போடுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏமாந்து உள்ள வந்து நம்மளை வந்து எந்த ஒரு விதத்துலையும் வந்து சங்கடப்படுத்தி பேசுகிற மாதிரி ஆகக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நான் வந்து உண்மையை சொல்கிறேன். அதே சில பேர்த்துக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது? ஸோ ஓகே, பரவாயில்ல, இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்குவோம். ஸோ இந்த சர்வே வெப்சைட்டில் நீங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.